ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீ சாய் பெட்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம KMCHலேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் நியர்பையில் தாங்க இருக்குது. இது கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டியப்பாளையம் பிரிவு, சின்னையம்பாளையம் ரோடு, கோயம்புத்தூர். ஸ்ரீ சாய் பெட்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்குள்ளே வந்துட்டோம். அவங்க எம்டி கிட்ட தான் நின்றுட்டு இருக்கோம். அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது சார். இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மெட்டீரியல் கேட்டீங்களா மேடம், இதான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து உள்ள வர ஒரு மேட்ரஸஸ்னாவே ஒரு ஃபீல், கஸ்டமர்ஸ் அந்த மிதுங்கிற அந்த ஃபீல் கேட்பாங்களா மேடம், அந்த மாதிரி ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரஸஸ்ல வந்து இருக்கு மேடம். அப்போ என்ன ரீசன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல், ஒரு கிங் சைசஸ் மேட்ரஸஸே வந்து ஒரு 4 inch திக்னஸ்ல இந்த ஷார்ட் 4 மேட்ரஸஸ் மாதிரி கொடுத்தோம்னா ஒரு 9,000 வந்துட்டு இந்த மேட்ரஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு மேடம். அக்யூரேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் வந்து 8,800க்கு, ஒரு 5 feet பார்த்தீங்கன்னா ஒரு 7,800க்கும், 4 feet வந்து ஒரு 6,800க்கு ஒரு ஷார்ட் 4 மேட்ரஸஸ் அவங்களுக்கு ஒரு 5 year வாரண்டிடு மேட்ரஸஸாகவும் கொடுத்துருப்போம். அதனால உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஃபோம் கொடுக்கும்போது இந்த ஃபோம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அந்த ஃபோமோட தன்மை வந்துட்டு சீக்கிரம் அந்த குழி விழுகிறது அந்த மாதிரி எல்லாமே இருக்காதுங்க. அப்போ என்ன ரீசன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் ஃபீலும் கொடுக்க முடியும், ஒரு பெஸ்ட்டான ஒரு மேட்ரஸஸாகவும் கொடுக்க முடியும். இந்த அளவுக்கு அந்த ஃபீல் இருக்கும் போது ஏர் சர்க்குலேஷன் இருக்கங்காட்டி அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணி வச்சுக்காதுங்க மேடம். அப்போ ரீசன் என்னன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து மக்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபீல்ல வந்து இந்த மேட்ரஸஸ் வந்து கொடுத்துருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஒரு எல்லா ஒரு மக்களுமே இந்த மேட்ரஸஸ் ஒரு 9,000க்குள்ள ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் 4 மேட்ரஸஸாக வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்த்தோபெட்டிக் மேட்ரஸஸாக ஒரு ஏஜ்டு பர்சன்லேருந்து ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு பெரியவர்கள் வரையும் எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பிக் மேட்ரஸஸாக அது இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்த்தோபெட்டிக் ஃபீல் வந்து இதில் உள்ள இருக்கும். இந்த ஆர்த்தோபெட்டிக் ஃபோம் இருக்கும், கீழே வந்து ஹை டென்சிட்டி ஃபோம் இருக்கும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல சாஃப்ட் ஃபோம் வர மாதிரி ஒரு ஃபீலில் வந்து இந்த அளவுக்கு இந்த ஃபோமை வந்து என்ன பண்ணாலுமே திரும்ப ரிட்டர்ன் ஆயிரும். இந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் ஃபோம் வர ஒரு ஹை டென்சிட்டி சாஃப்ட் ஃபோம் ஃபீலில் வந்து இந்த மேட்ரஸஸ் கொடுத்துருப்போம். அப்போ என்ன இந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் ஃபீல் கிடைக்கும் அவங்களுக்கு. ஒரு மேட்ரஸஸ் படுக்கும்போது ஸ்டிஃபான ஒரு பேக் சப்போர்ட் வந்து இந்த ஆர்த்தோ சீட் வந்து கொடுத்துருக்கும். கீழே வந்து உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டிஃபாகவே அமராமல் ஒரு ஹை டென்சிட்டியோட இந்த ஃபோம் கொடுக்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 yearsக்கு வந்து இந்த மேட்ரஸஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கும். அப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு மேலே வந்து இந்த 5 year வாரண்டிடு ஃபோம் தான் கொடுத்துருப்போம். அது என்ன ரீசன்னா அந்த வெயில் காலத்துலேயும் அந்த சாஃப்ட் ஃபீல் இந்த அளவுக்கு இருக்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த ஃபீல் வந்து ஹீட் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக அவங்க தூங்குறதுக்குள்ள ஒரு ஆப்ஷன்ஸ் அது இருந்திருக்கும். இப்போ அந்த ஆர்த்தோபெட்டிக் மேட்ரஸஸோட இன்னர் ஸ்பெக் அங்கே பார்த்தாங்க. இப்போ அதோட ஃபினிஷிங் மேட்ரஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு ஹை டென்சிட்டி ஃபோம் சாஃப்ட் ஃபீலுக்கு வந்து இந்த ஹீரோ டாப் ஃபினிஷிங்கில் வந்து இந்த மேட்ரஸஸ் ஃபீல் வந்து கொடுத்துருப்போம். அப்போ இந்த பக்கம் வந்து நல்ல ஒரு சாஃப்ட் ஃபீல்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த சாஃப்ட் ஃபோமோட அந்த ஃபீலில் அவங்க ஒரு ஹீட் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு யூஸ் பண்ணுற ஸ்பெக்கான ஒரு ஃபீல் இது இருந்திருக்கும். கீழே வந்து ஆர்த்தோங்காட்டி ஒரு ஏஜ்டு பர்சன், ஒரு சின்ன குழந்தைங்க, ஒரு பெரியவங்க வரைக்குமே இந்த மேட்ரஸஸ் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பெக்காக இருக்கும். அதனால இது பெட்டரா அவங்களுக்கு ஒரு பேக் பெயின் வராமையோ ஒரு எல்லா பர்சன்ஸுமே யூஸ் பண்ற ஒரு ஏஜ்டு பர்சன், சின்ன குழந்தைங்க, ஒரு ஏஜ்டு பர்சன் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். வெயிட்டான பர்சன்ஸும் இது யூஸ் பண்ற ஸ்பெக்கா இது இருக்கும். இந்த மேட்ரஸஸ் ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லைங்களா. இப்போ இந்த ஆர்த்தோபெட்டிக் மேட்ரஸஸோட ஃபினிஷிங் இந்த மாதிரி நைலான் த்ரெட் வச்சு உங்களுக்கு நல்லா ஹெவி லாக் ஸ்டிச் மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு லாக் ஸ்டிச் வரும்போது உங்களுக்கு என்னன்னா நல்ல ஒரு ஃபிளெக்சிபிள் ஸ்டிச் ஃபீல் இருக்கும். உங்களுக்கு கிளியாது, ஒரு எதுவுமே ஆகாத மாதிரி ஒரு நல்ல ஸ்டிஃபா இருக்கும். இந்த மேட்ரஸஸ் ஃபீல் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபிளெக்சிபிள் ஃபீலோட இருக்கும். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேக்கிங் வந்துட்டு ஒரு சேஃபாக ஒரு வீட்டுக்கு வர அளவுக்கு எந்த அளவுக்கு சேஃபாக கேர்ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பார்த்து வீட்டுக்கு எப்படி பொருள் வரணுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக அந்த ஒரு PVC பேக்கிங் மெட்டீரியலாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலி பேக் வர மாதிரியும் உங்களுக்கு கவரேஜோட தான் கொடுத்துருக்கோம். அதனால இங்கிருந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியா வரைக்குமே வந்து சேஃபாக தான் வீட்டுக்கே போய் சேரும். அந்தளவுக்கு மேட்ரஸ் வந்து எந்த டேமேஜஸும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டாக வீட்டுக்கு ஒரு தெளிவாக வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சேஃப் ப்ராடக்டாக தான் நம்ம வெளியே அனுப்பிச்சிருப்போம். அதனால மக்களே நீங்கள் இப்போ என்னன்னா இப்போ ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் நம்மளால வந்து டெலிவரி வந்து கொடுக்க முடியும். பேசும்போதே உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும், எப்படி ஆர்டர்ஸ் உங்களுக்கு எப்படி செஞ்சு தர முடியும், பெஸ்ட்டாக வந்து ஒவ்வொருத்தர் ஃபீல் ஒன்றுலேருந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உருவாக்கி கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. மேட்ரஸஸ் இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ங்காட்டி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பெக், ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸஸ் சேஞ்ச் பண்ணி உருவாக்க முடியும். அதனால ஒரு தரமான ஒரு பொருள் வந்து ஒரு கொடுக்க முடியும். சார், சோஃபாவும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கீங்க போல. சோஃபாவோட ஸ்டார்டிங் பிரைஸ் எதுல இருந்து இருக்குங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ 16,500லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் எண்ட் போகும்போது ஒரு 16 year பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே சோஃபாவே இல்லை மேடம். இப்போ 16,500 டு ஒரு 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஃபாஸ் நிறைய மாடல்ஸ் இருக்கு. நீங்களே சப்போஸ் வந்து மேபி நெட்ல இருந்து கூட நீங்க சர்ச் பண்ணி கூட கொடுத்துருந்தாலும் கூட அந்த மாதிரி மாடல்ஸும் உங்களுக்கு செஞ்சு தர முடியும். ஒரு பேசிக்காக ஒரு 16,500லேருந்தே வந்து சோஃபா வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ஃபீலாகவும் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாகவும் நல்ல ஒரு எல்லாருமே எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு வாரண்டி மெட்டீரியலாகவும் உள்ளே இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும்.
அந்த ஃபீலோட ஒரு 16,500 ஒரு 60 ரூபா வரைக்கும் நல்ல ஒரு சோஃபாஸ் வந்து நிறைய மாடல்ஸ் நிறைய டிஃபரன்சஸ் டைப்ல வந்து கொடுத்துருப்போம். பெஸ்டா இருக்கும். சார் நம்ம மேனுஃபேக்சர் கம்பெனில ஹையஸ்ட் பிரைஸ் இல்லைங்க சார் சோஃபால? இப்போ சோஃபாவில் போட்டோம்னா அவ்வளோதான் மேடம், 60 ரூபாய்க்கு மேலே இல்லை மேடம். நானும் வந்து அதுக்கு மேலே ட்ரை பண்ணாலும் மெட்டல்ஸ் அவ்வளோதான் இருக்கு. பட் இப்போ நம்ம என்னன்னா டேரெக்டாக நம்மளும் மக்கள் மட்டும் தானே மேடம். இப்போ இடையில வந்து இடைத்தர யாருமே டீலர்ஸ் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே கிடையாது. நானும் மக்களுக்கு மட்டும், நம்ம கம்பெனியும் மக்கள் மட்டும்தான். அப்போ வந்து என்னன்னா அந்த பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாமே கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட்ஸாக வர மாதிரி கொடுத்துருக்கும். ரீசன் என்னன்னா நம்ம ப்ரைஸிங் கம்மியாக ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட் லோ ரேஞ்சில் தான் தெரியும். பட் எல்லா மெட்டலுமே வந்து ஒரு குவாலிட்டி மெட்டலாக இருந்திருக்கும், பெஸ்ட்டாக இருந்திருக்கும். நீங்க எப்படி சார் இப்போ லோ பிரைஸ்ல வந்து குவாலிட்டியான இவ்வளவு பொருள் வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? அதான் மேடம் சொல்லணும். இப்போ நாங்களும் மக்களும் மட்டும்தான் மேடம், கம்பெனியில் நாங்களும் மக்களும் மட்டும்தான். இடையில வந்து இந்த நிறைய இப்போ ஒரு பெரிய நிறுவனம் உருவாக்குன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய செலவினங்கள் இருக்கும். எக்ஸ்பென்சஸ் இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸே பார்த்தீங்கன்னா ஒரு நியர்பை ஒரு 40% நியர் எடுத்து தான் ஆகணும். அப்போதான் அந்த பேர் வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராடக்டாக வெளியே வரும். அது வந்து பார்த்தா நம்ம கஸ்டமர் பெனிஃபிட்ஸாக கொடுக்கும்போது என்னன்னா ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளும் ஒரு நல்ல மேட்ரஸ்ல தூங்குற மாதிரி இருக்கும், நல்ல ஒரு சோஃபா வந்து யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்பெக்கா இருக்கும் மேடம். சார் இப்போ வந்து நம்மளோட சோஃபாவோட கம்ஃபர்டபிள் வந்து கொஞ்சம் உட்காந்து பார்த்தா தெரியும். கண்டிப்பா மேடம், நீங்க நல்லா வந்து ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த ரெக்ரான் ஃபீலிங் ஃபீலோட இந்த நல்லா ஒரு சப்போர்ட் இருக்கும், நல்ல ஒரு ஹெட் ரெஸ்ட்க்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். இந்த ஃபீல் உங்களுக்கு போகிற மாதிரி தெரியும் மேடம். இன்னும் நிறைய டைப்ஸ் பண்ண முடியும். என்னென்ன ரீசன்னா இப்போ நம்ம வந்துட்டு நான் தான் சொல்றேன், நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட். அப்போ என்னன்னா நம்ம தான் உருவாக்க போறோம். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் வேணுமோ உருவாக்கி கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து நீங்க ஒரு ஷோரூம்னா அது இருக்கிறதா எடுத்துட்டு போகணும். அது நீங்க ஒரு 1 லட்ச ரூபா ஒரு பொருளா இருக்கும். பட் அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது என்ன இருக்கோ அதுதான். இப்போ நம்ம வந்து ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்றோம்னா அந்த பொருளை வந்து உருவாக்கி கொடுக்க முடியும். உருவாக்குறத விட சேல்ஸ் வேறு மேடம். நாங்கள் கொடுக்குற சர்வீஸ் மேடம். அதனால வந்து பெஸ்டா இருக்கும், அது தெரியும். ஓகே சார், இந்த குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது வந்து மேடம் இருக்கிறதுலே ஹையா இருக்கிற மெட்டல்ஸ் தான் மேடம் எடுத்து உள்ள வச்சிருப்போம். அதனால பெஸ்ட் ஃபீல் இருக்கும், கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸாகவும் இருக்கும். இப்போ குழந்தைங்க எல்லாம் நிறைய இருக்கிற வீட்டுல தான் மேக்ஸிமம் சோஃபா வாங்குவாங்க. இப்போ குழந்தைங்க வந்து விளையாண்டு இருக்காங்க. குழந்தைங்கன்னா குதிக்கிறது தான் மேடம் சோஃபா. அப்பதான் மேடம் நல்லா இருக்கு. பெட்னாலும் பார்த்தா நல்லா லக்ஸரியா தூங்குறது தான் மேடம். நல்லா தூங்குறதுக்கு ஒரு ஃபிளெக்சிபிள் குழந்தைங்க இருக்கதான் செய்வாங்க. வீடுனா குழந்தை இருக்கும், ஏஜ்டு பர்சனும் இருப்பாங்க, எல்லாருமே இருக்கதான் செய்வாங்க. சப்போஸ் இதுல தண்ணியை கூட சேர்ந்தனால கூட வந்து டக்குன்னு வந்து அப்சர்வ் பண்ணாது. எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. ஏறி குதிக்கிறது மட்டும் இல்லாம அதிகமா இந்த பாத்ரூம் போறது, யூரின் போறது, தண்ணி எல்லாம் கொட்டி விடுறது அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஒரு சில சோஃபாஸ்ல வந்து தண்ணி கொட்டிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுல உட்கார்ந்தோம்னா வந்து அது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலா இருக்கும். நம்ம சோஃபால அந்த மாதிரி இருக்குங்களா சார்? இப்போ இல்லைன்னா மேடம், இப்போ நம்ம நார்மல் அந்த ரேஞ்ச்லாம் போகும்போது உங்களுக்கு அந்த நீங்க சொல்ற மாதிரி வந்து இருக்கு மேடம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஹைரண்ட்லாம் போகும்போது என்னன்னா இந்த ஃபேப்ரிக் உங்களுக்கு தொடும்போது இந்த ஃபீல் தெரியும், நல்லா அந்த சாஃப்டா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து தண்ணி சிந்துதே வச்சுக்கோங்க மேடம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே அப்சர்வ் பண்ணாமல் அது வந்து வெளியே துடைக்கும் போது அது வந்துடும் மேடம். இந்த ஃபேப்ரிக்கை பொறுத்தளவுக்கு உள்ள அப்சர்வ் பண்ணி அது வந்து உறிஞ்சி போகிற மாதிரிலாம் ஆகாதுங்க மேடம். ஃபேப்ரிக்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தண்ணி சிந்திருக்காங்க. பட் அப்சர்வ் உள்ள பண்றது இல்ல, எல்லா தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வெளியே வந்துருது. அதனால சோஃபா வந்து உள்ள தண்ணி அப்சர்வ் ஆனாதான் அதோட கான்சுலா இதாகி ரொம்ப வந்து ஹார்ட் ஆகும். பட் இதுல வந்து வாட்டர் எல்லாமே வந்து கொஞ்சம் வெளியே வரனால வந்து பாத்தீங்கன்னா சோஃபா வந்து ஹார்ட் ஆகாம அது என்ன பொசிஷன்ல இருக்கோ அதே ஜம்பிங் பொசிஷன்ல தான் இருக்கு. அவங்க ஊத்தி 1 செகண்ட் தான் ஆச்சு. சோஃபாவோட வாட்டரோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு இல்லவே இல்லை, கையில ஒட்டுற லெவலுக்கு இல்லவே இல்லை. கொஞ்சம் பெஸ்டா தாங்க சார் இருக்கு சொன்னது. கண்டிப்பா மேடம். சார் மேட்ரஸ் வந்து என்ன ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ மேட்ரஸஸ் பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு சாஃப்ட் ஃபோம் மேட்ரஸஸ் வந்து ஒரு கிங் சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 800 இருந்து தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் மேடம். ஒரு சாஃப்ட் ஃபோம் மேட்ரஸஸாக இருக்கும், ஒரு 5 வருஷம் வாரண்டி இருக்கும், அது ஒரு 10 இயர்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்பெக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மேட்ரஸஸே வந்துட்டு கிங் சைஸே 800 தான் வருங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ மாடலாக இருக்குது. ஆர்த்தோபெட்டிக் மாடல்லாம் போகும்போது ஒரு 7 இன்ச் மாடலாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 13,800 வந்து ஆஃபரில் கொடுத்துருப்போம். அது எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து டவுட் டெலிவரியாக கொடுத்துருப்போம். அது கூட பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி 2 பில்லோவும் பெட் விரிப்பு செட்டும் ஃப்ரீயாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த லேட்டெக்ஸ் மாடலாக இருக்குது. அந்த லேட்டெக்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஆர்கானிக்காக இருக்கும். அது என்ன ரீசன், அந்த ரப்பர் பாலில் வர மெட்டீரியல் வச்சு அது செய்கிற பொருளாக இருக்கும், அது ஆர்கானிக்காக இருக்கும். அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது என்னன்னா ஒரு கிங் சைஸ் மேட்ரஸே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 26,800 தான் வந்து ஆஃபர்லேயே கொடுத்துருப்போம். அது கூட வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அந்த 2 லேட்டெக்ஸ் பில்லோ வந்து ஒரு 1,500 மதிப்புள்ள 2 லேட்டெக்ஸ் பில்லோவும் ஃப்ரீயாக கொடுத்துருப்போம். அது கூட பெட் விரிப்பு செட்டு, தலகாணி வரைகளும் செட்டாக ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக
ஒரே செட்டாக வர மாதிரி கொடுத்துருக்கோங்க மேடம். வியூவர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் பெட்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது வெரைட்டி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. நிஜமாக இவங்களோட மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன். ஒரு பெட்டுனா அதுக்கு வந்து இவ்வளோ ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ ஸ்டெப்பில் யூஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுது. நார்மலாக பெட்டுனா நம்ம தூங்குறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், சோஃபானா உட்காரதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த பெட்லேயே வந்து இவ்வளோ கோட்டிங் கொடுக்குறாங்க, இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாங்க எனக்கே தெரிஞ்சிச்சு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் மெட்டீரியல் ஒன்று காட்டியிருந்தாங்க. அது ரொம்பவே லக்ஸுரியாக அண்ட் பார்க்கவே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வீட்டில் வந்து குழந்தைங்க எல்லோரும் வச்சுருக்கவங்களும் பெரியவங்களும் உடம்பு சரியில்லாமல் பெரியவங்களாம் நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க. அவங்க படுத்தா எந்திரிக்க முடியாத லெவலுக்குலாம் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு எல்லாமே வந்து ரொம்ப ஹீட் ஆயிரும். பட் இவங்க கிட்ட இருக்க பெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே தொட்டு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வந்து அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ஏன்னா இங்கே நான் தொட்டு பார்த்துட்டு இருக்கேன், அதனால் என்னால் அந்த ஃபீல் வந்து உணர முடியுது. அது மட்டும் இல்லாமல் சோஃபாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இது மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி தான் வாங்க முடியும், மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம்லாம் போனால் நம்மளுக்கு தோணும். பட் இந்த ஷோரூம் போய் நீங்கள் வாங்குறதோட ரொம்பவே லக்ஸுரியாக உங்களோட பட்ஜெட்டுக்கு, அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த காஸ்ட்டில் வந்து இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. எப்படி கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சர் தாங்க. இவங்க வந்து எங்கேயுமே செல்லர்கிட்ட கொடுத்து கைமாற்றி விட்டுறனால மட்டும்தான் நமக்கு ஒரு ஷோரூமுக்கு போனோம்னா ஒரு ப்ரைஸ் வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். பட் இங்கே ஏன் அந்த ப்ரைஸ் வந்து லோவாக கொடுக்குறாங்கன்னா இவங்களே தயாரித்து இவங்களே கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி சோஃபா வேணும், எந்த மாதிரி வந்து மேட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கல்யாண ஆர்டர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, கல்யாணம் வீட்டில் வந்து பெட் வந்து கண்டிப்பாக பெட் அண்ட் சோஃபாஸ் அண்டு பில்லோ கவர்லாம் வாங்குவாங்க. பில்லோ கவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியும் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாடலில் சைஸில் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. உட்டன் காட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்டீல் காட்டுக்கும் சேர்த்தியே வந்து நம்மளோட பெட் வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சோஃபாவும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக லக்ஸுரியாக வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன் டே பார்த்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒன் டே விசிட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், கண்டிப்பாக வாங்கணும்னு நினைப்பீங்க. மற்ற இதுக்கும் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அது இல்லாமல் ரொம்பவே அழகாக இருக்குது, யூனிக்காகவும் வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ஸ் நிறைய பார்த்துட்டோம். சார் நீங்கள் வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணுன்னா கண்டிப்பாக மேடம், வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக மேடம். ஏன்னா மக்களால் தான் வளர்ந்துருக்கேன், மக்களுக்காக தான் வளருவேன், மக்களால் தான் நான், மக்களுக்காகவே நான்கிற மாதிரி நான் வந்து வளர்ந்துட்டு இருக்கேன் மேடம். என் மக்களுக்கு வந்து மிக மிக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். பட் நம்ம நிறைய டைப் ஆஃப் மேட்ரஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது நீங்கள் நிறைய நேரில் வரும்போது அந்த ஃபீல் வந்து மக்கள்ஸ் வந்து உணர்ந்து நம்ம ஃபீல் பண்ணி நிறைய டைம் சொல்லிட்டேன் மேடம். திரும்ப திரும்ப சொல்கிறதுனா அதான் ரீசன். இது என்னென்னா உருவாக்குறது நம்ம தான் உருவாக்குறோம், நம்ம தான் உருவாக்கி தரப்போகிறோம். கஸ்டமர்ஸ்க்கு வந்து நல்லா ஒரு சிறப்பாக தரமாக கொடுத்துருவேன். மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மக்களே.